ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட உம்ரா போகலான்னு பிளான் பண்ணி எப்போவுமே பஸ்ஸில் தான் போகிறோம். இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டல் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டல் கார் புக் பண்ணி கார் எடுத்தாச்சு. இந்த காரோட ப்ரைஸு எவ்வளோ, ஒரு நாளைக்கு இதுக்கு வாடகை, இது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். சிட்டிக்குள்ளே 120 கிலோமீட்டராக இருந்தாலும் சிட்டிக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் நம்மளுக்கு கொடுத்தாங்க ஸ்பீடு. போன 6 பேரில் 5 பேரும் டிரைவருங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டு அதை போயிட்டோம். வண்டியும் அந்த மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஃபார்ச்சுனர், அது உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஃபார்ச்சுனர் ஓட்டினவங்களுக்கு தலைவன் பெட்ரோல் தான் ரொம்ப அதிகமாக குடிப்பான். ஆனால் சாத்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். 4 மணி நேரத்துலேயே நாங்கள் ரியாதை போய் அடைஞ்சிட்டோம். ரியாது போனதுக்கப்புறம் சஹர் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நோன்பு வைக்கலான்னு சொல்லி ஒரு ஹோட்டல் போனோம். அந்த ஹோட்டலில் போய் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணி சஹர் வச்சோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சாப்பாடு செம்ம டேஸ்ட்டு. அந்த சிக்கன்லாம் ரொம்ப ஜூஸியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சிக்கன் ஃபஹம் அது. ஒரு பிளேட் சாப்பாடு பார்த்திங்கன்னா 22 ரியால். எங்களுக்கு அவ்வளோ தேவைப்படவே இல்லை. ஒரு செகண்டில் கிட்டத்தட்ட 2 பேர் அதை சாப்பிட்லாம். 2 பேர் இல்லை, 3 பேர் கூட சாப்பிட்லாம். ஆனால் அவங்க வந்து உங்களால் ஒரு செகண்ட் வாங்கினா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வாங்கிட்டு இப்படியே சாப்பிட்டுட்டு சஹர் வச்சுட்டு கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் பார்த்தா இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டுங்க. ஒரு வண்டியை அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பெரிய ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப இதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பயந்துட்டோம். என்ன இது இப்படி எரிஞ்சிகிட்டு இருக்கு நடு ரோட்டில் ரெண்டு அப்படின்னு சொல்லி. கடைசியில் என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் தெரியல. நாங்கள் நிப்பாட்டவும் இல்லை, நாங்கள் அப்படியே வந்துட்டு இருந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த எஹ்ராம் அணிகிறதுக்கு ஒரு பள்ளிக்கு, அதாவது தமாம்லேருந்து போகும்போது தாயிஃபில் ஒரு பள்ளியில் நாங்கள் வந்து எஹ்ராம் அணிகிறதுக்காண்டி நிப்பாட்டி அங்கே போய் எஹ்ராம் அணிஞ்சிக்கிட்டோம். இது வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணது எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பள்ளிக்கு வந்ததோடு நாங்கள் குளிச்சுட்டு இங்கேயே குளிக்கிற அறையெல்லாம் எல்லாத்துக்கும் ஆளுக்கு செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 200 பாத்ரூம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் எல்லாமே ஏகப்பட்ட பேர் வருவாங்க அங்கே. அதில் நாங்களும் போய் அப்படியே, அது ஃப்ரீ தான், ஆக்சுவலி ஃப்ரீயாக தான் அதை கொடுப்பாங்க. இந்த பள்ளியோடு சேர்ந்தது அந்த அந்த பாத்ரூம்லாம். அங்கே போய் நாங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த பள்ளிவாசல் உள்ளே போயிட்டு இஹ்ராம் அணிஞ்சிட்டு அந்த பள்ளிவாசல் உள்ளே போயிட்டு 2 ரக்காய் தொழுதுட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எங்கள் அதாவது நாங்கள் போன நண்பர்களோட அப்படியே போய் உள்ளே போய் 2 ரக்காய் தொழுதுட்டு கிளம்பியாச்சு. அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 50,000 பேர் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு எல்லை, அந்த எல்லையில் வந்து, அதாவது தாய்ஃப் எல்லைங்கிறது வந்து, அதாவது 4 மூலை இருக்கும். 4 மூலைக்கும் 4 எல்லை. அந்த எல்லையில் தான் நம்ம எஹ்ராம் அணிஞ்சிட்டு போகணும். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து தமாம்லேருந்து போகிற நமக்கு வந்து தாயிஃபில் ஒரு எல்லை. அந்த எல்லையில் போயிட்டு நம்ம எஹ்ராம் அணிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்புனா அந்த ரோடை பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் நம்ம சுற்றுவோம்ல ஊரில், அந்த மாதிரி ஒரு ரோடுங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. 2 வண்டி தான் கரெக்டாக போவோம். அதுலேயும் 2 வண்டியும் ரொம்ப கவனமாக போகணும். ரோடெலாம் ரொம்ப குறுகலாக, எப்படி நம்ம வால்பாறை ஹில்ஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஹில்ஸாக இருந்துச்சு. அதாவது தாயிஃப்லேருந்து மக்கா போய் இறங்குற ரோடு இது. பாருங்கள் எவ்வளோ மலை, எல்லாமே அந்த மலை ஃபுல்லாக ஒரு மரம் கிடையாது, எல்லாமே கருங்கல் தான். கருங்கல்லான மலை தான் இது எல்லாமே. இந்த மலையை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு மலைக்கு மேலேயும் மேகம் வந்து தொட்டுக்கிட்டு நிற்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுலேருந்து கிட்டத்தட்ட தாயிஃப்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டரில் நாங்கள் மக்கா வந்து அடைஞ்சிட்டோம். இப்போ மக்கா ரோட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மக்கா உள்ளே போயிடுவோம். வண்டியை கொஞ்சம் தூரமாக பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா மக்களும் நடந்து போகிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்மளாம் நடந்து உள்ளே இப்போ போகிறோம். சரியான கூட்டங்க. கிட்டத்தட்ட நாங்கள் போகும்போது இதுதான் நம்பர் 1 ரெக்கார்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லி நாங்கள் நியூஸில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கூட்டம். மொதல் தடவை இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு தவாபு, அதாவது அந்த மக்காவை சுற்றி வருவோம் ஒரு 7 ரவுண்டு. அந்த 7 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளை படாத பாடுபடுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டோம். பரவாயில்ல, இறைவனுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அதை பொறுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணினோம். நோன்பு வேறு வச்சுருந்தோமா, அது வந்து ரொம்ப தண்ணி தாகம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாகிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நோன்பு திறந்துட்டு, அந்த நோன்பு திறக்கிற நேரம் வந்துடுச்சு சுற்றி முடியறதுக்குள்ளே. அப்போ உட்காரும் போது நம்மளுக்கு பெருநாள் அறிவிப்பு கொடுத்தாங்க. பெருநாள் அறிவிப்பு கொடுக்கும்போது நம்ம வந்து மக்காவில் தான் இருக்கும், காபாக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ பெருநாள் அறிவு கொடுத்ததுக்கப்புறம் மேலே அந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, அந்த
டவரில் மேலே அந்த லைட் வந்து நம்ம அங்கே இருக்கும்போது தான் போட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போய் ரூமில் போய் படுத்தாச்சு. நைட்டு ஃபுல்லாக படுத்து காலைல பெருநாள் தொழுகைக்காண்டி எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் போய் படுத்தோம். படுத்துட்டு உடனே ஃபஜருக்கு எந்திரிச்சு பள்ளியில் போய் தொழுதுட்டு அப்படியே எல்லாம் கிளம்பியாச்சு பெருநாள் தொழுகிறதுக்கு. சரியான கூட்டங்க. இது நம்ம ஃபேமிலி எல்லாம் நம்ம போன மக்கள்லாம் பின்னாடி வந்துகிட்ருக்கு. இது இல்லாமல் பல மக்கள் கூட நம்ம கூட வந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து மக்கா உள்ளே போக முடியல, அவ்வளோ கூட்டம். அதனால் நம்ம வெளியில் தான் நின்று வெளியிலன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் நம்ம தொழுகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. உங்களுக்கு அந்த டவரை பார்த்தா தெரியும் எங்கே இருக்குது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இது மெயின் ரோடு, ஆக்சுவலி ரோடு போகிற இடத்துல நின்று தொழுதுட்டு அங்கேருந்து நம்ம மதினா போனோம். மதினா போய் மதினாவில் வந்து உள்ளே கூட பள்ளி உள்ளே கூட போக முடியல, அந்த மாதிரி ஒரு கூட்டம் அங்கேயும். அதனால் போய் பள்ளி உள்ளாக்க போகாமல், அதாவது அந்த வராண்டாலேயே நின்று தொழுதுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. உடனே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. சரி, இந்த காரோட செய்திக்கு இப்போ வருவோம். இந்த காரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 நாள் ட்ரிப்பாக தான் இந்த கார் எடுக்கிறதா நம்ம போய் முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து பேசியாச்சு. ஒரு 500 ரியால் அட்வான்ஸ் கொடுத்து 3 நாள் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி புக் பண்ணிவிட்டு பேசியாச்சு. பேசப்போ வந்து அவங்க ஓகே எடுத்துக்கோங்க, 3 நாள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரேட்டு வந்து 550 ரியால், அதாவது 550 ரியால் வந்து ஒரு நாள் ரேட்டாக போட்டாங்க. 24 மணி நேரம் டு 24 மணி நேரம் அந்த மாதிரி. மற்றபடி பெட்ரோல் வந்து நம்ம எடுக்கும் போது அதில் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு நம்ம திரும்பி கொடுத்தா போதும். இப்போ பெரிய வண்டிங்கும் போது இந்த ரேட்டு கொடுக்குறாங்க. இதே சின்ன வண்டியாக இருந்துச்சுன்னா இதை விட காசு கம்மி தான். 4 சீட்டர் 5 சீட்டர்லாம் வந்து ரொம்ப கம்மி. பஸ்ஸில் போகிறத விட காரில் போகிறது நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி எடுக்கணும். அந்த மாதிரி வண்டி எடுத்தால் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 நாள் எடுத்த வண்டியை எங்ககிட்ட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சொல்லி 4 நாள்னு பணம் வாங்கிக்கிட்டாங்க. 550 ரியால் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் 3 நாள்லேயே வண்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டோம். சில ஸ்கேமர்ஸ் இந்த மாதிரி நடந்துக்குவாங்க. நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடியே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோன் எடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் பேசிட்டு தான் நீங்கள் வண்டி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா பெரிய தொல்லையை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் வண்டியை ரிட்டர்ன் பண்ணும்போது அவ்வளோ தொல்லையை அனுபவித்தோம். கிட்டத்தட்ட ஒருத்தவர் மட்டும் தான் ஃபோன் எடுத்து பேசினார். பாக்கி 4 பேரும் எடுக்கவே இல்லை ஃபோனை. அவங்க வந்து எங்கள்கிட்டேருந்து ஒரு நாள் பணத்தை நாங்கள் 3 நாளே வந்துட்டோம் ஆக்சுவலி. ஆனால் ஒரு நாள் பணத்தை எக்ஸ்ட்ரா மறுநாள் தான் வண்டி நாங்கள் கொடுக்குற மாதிரி அவங்க செட் பண்ணி அதை மறுநாள் தான் வண்டியை விட வச்சாங்க. எங்களை விட வச்சு ஒரு நாள் பணத்தை ஆக்சுவலி 2 நாள் பணம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டு, இல்லை நாங்கள் எப்படி 2 நாள் பணம் கொடுப்போம், நாங்கள் தான் முன்னாடியே வந்துட்டோமேன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கேன்சல் பண்ணோம். அந்த வண்டியை அவங்க வந்து கேன்சல் பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி வந்து ஸ்கேமர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து நல்ல இதாக பார்த்து ரேட்டிங் அதிகமாக உள்ளதாக பார்த்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்கள வச்சு வண்டி எடுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி வந்து நம்ம காரில் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயாவது நிப்பாட்டிக்கலாம், எதையாவது அழகான விஷயத்தை பார்த்தோன்னா அந்த இடத்துல நின்று பார்க்கலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காரில் போகிறதுக்கு ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.